திரும்பும் பக்கமெல்லாம் பனி சூழப்பட்ட ஒரு அழகிய பகுதிதான் காஷ்மீர் பள்ளத்தாக்கு. கடவுளின் படைப்பில் காஷ்மீர் என்பது ஒரு அழகான அமைதியான பகுதி. ஆனால் இந்த அழகான பகுதியில் தான் வரலாற்றில் அளவுக்கு அதிகமான போர்களும் நடந்திருக்கிறது. காஷ்மீர் என்னதான் ஒரு அழகான பகுதியாக இருந்தாலும் அந்த அழகான பகுதி தங்களுக்கு வேண்டும் என்று வரலாற்றில் ஏராளமான பேர் காஷ்மீருக்காக போர் பண்ணாங்க. இப்படி காஷ்மீருக்காக நடந்த பல போர்களிலேயே மிகவும் முக்கியமான ஒரு போர்னா அது 1947 ஆண்டு நடந்த போர் தான். அந்த போர்னாலதான் காஷ்மீர் பகுதி இன்று இந்தியாவுடன் இருக்கிறது. அந்த போர் எதனால் ஏற்பட்டது, காஷ்மீர் எப்படி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆயிரத்தி 1947 ஆண்டு இந்திய பிரிவினைக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எனப்படும் இரண்டு மிகப்பெரிய நாடுகள் உருவானது. அந்த சமயத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் உருவான ஒரு நாடுதான் காஷ்மீர். அன்றைய காலகட்டத்தில் காஷ்மீர் பகுதியை டோக்ரா குலத்தின் வழிவந்த மன்னர் ஹரிசிங் என்பவர் ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிந்து தனித்தனி நாடுகளாக உருவான பிறகு மன்னர் ஹரிசிங்கை சந்தித்து நீங்கள் இந்தியாவுடன் சேர்ந்து கொள்கிறீர்களா இல்லை பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொள்கிறீர்களா கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார்னா, காஷ்மீர் ஒரு தனி நாடாக இருப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம். எனவே நாங்கள் இந்தியாவுடனும் சேரவில்லை, பாகிஸ்தானுடனும் சேரவில்லை. காஷ்மீர் என்பது இனி தனி ஒரு நாடு, தனியான ஒரு சுதந்திர நாடு என மன்னர் ஹரிசிங் அறிவித்தாரு. இதன் பிறகு அன்றைய காலகட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான், காஷ்மீர் எனப்படும் 3 புதிய நாடுகள் உருவானது. காஷ்மீர் என்ற ஒரு நாடு உருவானது இந்தியாவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் பாகிஸ்தானுக்கு அது பிடிக்கவில்லை. காஷ்மீரை எப்படியாவது தன்மையப்படுத்திவிட வேண்டும் என பாகிஸ்தான் பல திட்டங்களை தீட்டினாங்க. இதனால பாகிஸ்தான் காஷ்மீரை கொஞ்சம் கொஞ்சமா அபகரிக்க தொடங்கினாங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விடுதலை அடைந்து வெறும் 2 மாதங்கள்ல பாகிஸ்தான் தங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஒட்டுமொத்த காஷ்மீர் பகுதியுமே பாகிஸ்தான் கூட நினைச்சுக்க பாகிஸ்தான் பல திட்டங்களை போட்டாங்க. இதற்காக பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1947 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அன்று பாகிஸ்தானுடைய ராணுவம் காஷ்மீர் பகுதியில் இருந்த பஷ்தூன் பழங்குடியின போராளிகளிடம் ஆயுதங்களை கொடுத்து நீங்கள் காஷ்மீரை கைப்பற்றுங்கள், உங்களுக்கு பாகிஸ்தான் துணையாக இருக்கும் என்று பாகிஸ்தான் பஷ்தூன் இன பழங்குடியின மக்களுக்கு ஆதரவு கொடுத்தது. இதன் பிறகு பஷ்தூன் இன பழங்குடியின மக்களும் பஷ்தூன் இன பழங்குடியின மக்களின் போர்வையில் பல பாகிஸ்தான் வீரர்களும் காஷ்மீருக்குள்ள ஊடுருவி காஷ்மீர் பகுதியை கைப்பற்ற தொடங்கினாங்க. இந்த செய்தி மன்னர் ஹரிசிங்கிடம் சென்றது. அந்த சமயத்துல ஹரிசிங் வேற வழியே இல்லாம இந்தியா கிட்ட உதவி நாடினாரு. அந்த சமயத்தில் இந்தியாவின் ஜெனரல் லார்டாக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் ஹரிசிங் மகாராஜா உதவி கேட்டாரு. அந்த சமயத்துல மவுண்ட் பேட்டன் பிரபுவும் இந்திய அரசும் என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னா, காஷ்மீரை நீங்க இந்தியாவோடு நினைக்க ஒப்புக்கொள்ளுங்க, அப்பதான் நாங்க எங்களுடைய ராணுவத்தை அனுப்புவோம் அப்படின்னு இந்திய தரப்பிலிருந்து கூறப்பட்டது. அந்த சமயத்துல மன்னர் ஹரிசிங்கும் காஷ்மீரை மீட்பதற்காக காஷ்மீரை இந்தியாவோடு நினைக்க அவர் சம்மதம் தெரிவித்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாரு. ஆனால் நடந்த அந்த ஒரு ஒப்பந்தம் என்பது ஒரு தற்காலிகமான ஒப்பந்தம் தான். அந்த ஒப்பந்தத்தின்படி காஷ்மீர் பகுதியை இந்திய ராணுவம் மீட்டு தரும் எனவும், மீட்ட பிறகு காஷ்மீர் மக்களிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும், அந்த வாக்கெடுப்பில் தாங்கள் இந்தியாவுடன் இருக்க விரும்புகிறார்களா இல்லை பாகிஸ்தானுடன் சேர விரும்புகிறார்களா என அந்த மக்களே வாக்கெடுத்து அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் என அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இந்திய ராணுவம் என்பது களத்தில் இறங்கியது. இந்திய ராணுவம் காஷ்மீர் பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பே பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பஷ்தூன் இன பழங்குடியின மக்கள் வடக்கு காஷ்மீர் மற்றும் மேற்கு காஷ்மீர்ல பல பகுதிகளை கைப்பற்றி வச்சிருந்தாங்க. இந்திய ராணுவம் காஷ்மீர் பகுதிக்கு சென்று காஷ்மீர் பகுதியில் உள்ள ஜம்மு, காஷ்மீர் பள்ளத்தாக்கு, லடாக் போன்ற பல பகுதிகளை மீட்டெடுத்தாங்க. இருந்தாலுமே காஷ்மீரோட வடக்கு பகுதிகள் முழுக்க முழுக்க பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இதன் பிறகு ஐநா இந்த போரில் தலையிட்டு 1948 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே அமைதியை கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் ஐநாவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் தன் கைப்பற்றிய பகுதிகளை விட்டுவிட்டு அவர்கள் பின்வாங்க வேண்டும் எனவும், காஷ்மீர் மக்களிடையே ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அவர்கள் யாருடன் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அந்த நாட்டுடன் இணைந்து கொள்ளலாம் என ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஐநாவினுடைய இந்த தீர்மானத்தை மீறி பாகிஸ்தான் தன் கைப்பற்றிய காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதிகளை விட்டு வெளியேற மறுத்தது. இதனால் இந்திய நாடும் பொது வாக்கெடுப்பு நடத்தவே இல்லை. இந்த பிரச்சனை அதன் பிறகு காலங்காலமாக நீடித்துக் கொண்டிருந்தது. பாகிஸ்தான் தாங்கள் கைப்பற்றின பகுதியை விட்டு வெளியேற மறுத்ததால் இந்தியாவும் பொது வாக்கெடுப்புக்கு மறுப்பு தெரிவித்தது. இதன் பிறகு பாகிஸ்தான் நாடு இந்த காஷ்மீருக்காக இந்தியாவின் மீது 3 முறை படையெடுத்தது. ஆனால் 3 முறையும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டன. காஷ்மீர் பகுதி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் இருந்த ஷேக் அப்துல்லாவை மன்னர் ஹரிசிங் அவர்கள் காஷ்மீரின் நிர்வாக தலைவராக அறிவிச்சாரு. காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்த பிறகு காஷ்மீருக்கென்று சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு ஷேக் அப்துல்லா நேருவிடம் கோரிக்கை வச்சாரு.
நேரு மற்றும் ஷேக் அப்துல்லாவுக்கு இடையே நடந்த பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 1957ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 370 படி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து என்பது கொடுக்கப்பட்டது. இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா என்னன்னா, காஷ்மீருக்கென தனி கொடியும் காஷ்மீருக்கென தனி சட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. இது மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் காஷ்மீருக்கு சென்று அங்கு எந்த ஒரு நிலத்தையும் வாங்க முடியாது. மேலும் காஷ்மீர் பகுதியில் இருந்த மக்களுக்கு 2 குடியுரிமைகள் கொடுக்கப்பட்டது. ஒன்று இந்திய குடியுரிமை மற்றும் காஷ்மீர் பகுதி குடியுரிமை. இப்படி பல சிறப்பு சலுகைகள் இந்த ஆர்டிகல் 370 மூலமாக காஷ்மீருக்கு கிடைத்தது. ஆனால் காஷ்மீர் பகுதிகளில் ராணுவமும் தொலைத்தொடர்பு சேவை முழுக்க முழுக்க இந்தியாவின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இப்படி காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தான ஆர்டிகல் 370 கடந்த 2019ஆம் ஆண்டு நீக்கப்பட்டு காஷ்மீர் முழுக்க முழுக்க இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. காஷ்மீர் இன்றைய காலகட்டத்தில் என்னதான் இந்தியாவுடன் இருந்தாலும் ஒட்டுமொத்த காஷ்மீருமே இந்தியாவுடன் இல்லை. காஷ்மீரில் வெறும் 60% பகுதிகள் மட்டும் தான் இந்தியாவுடன் உள்ளது. மீதமுள்ள 40%ல் 30% பாகிஸ்தானிடமும் 10% சீனாவிடம் உள்ளது. இதை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் சீன ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லுவாங்க. காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பதற்காக இந்திய ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இடையே நடந்த போரை தான் முதலாவது இந்தியா பாகிஸ்தான் போர் என்று சொல்லுவாங்க. இந்த போருக்கு பிறகு அடுத்தடுத்து 3 போர்கள் நடந்தது. அந்த போர்கள் எல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். மேலும் உண்மையிலேயே இந்த காஷ்மீர் என்பது யாருக்கு சொந்தம்? காஷ்மீர் இந்தியாவுக்கு வரக்கூடியதா அல்லது பாகிஸ்தானுடன் சேரக்கூடியதா? இந்த காஷ்மீரை ஆட்சி செய்த மன்னர்கள் யார் யார்? இந்த காஷ்மீரின் வரலாறு என்ன? காஷ்மீர் பகுதியில் பெரும்பான்மையாக இருந்த பண்டிட் பிராமணரின் வரலாறு என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.